கைஸ் வெல்கம் பேக் டு பிரேக்கிங் குட் சேனல். இந்த வீடியோ என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் ஒரு படத்தோட ரிவ்யூ பார்த்துட்டு வந்தோம். அதான் கருப்பு படத்தோட இது வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. இதை தொடர்ந்து இன்றைக்கி இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டாக டிசி படத்தோட ட்ரையல் விட்டுட்டாங்க. அருண் மதேஸ்வரன் டைரக்ஷனில் இந்த டிசி படம் ரெடி ஆயிடுச்சு. லோகேஷ் கனகராஜ் அவங்க ஹீரோவாக நடிக்கிறாங்க. அதாவது தேவதாஸ் அவர் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாங்க. அதே மாதிரி ஹீரோயினாக வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயினாக நடித்த சந்திரா கேரக்டராக இருக்கட்டும், ரெண்டு பேர்த்தோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு கிளியர் ஒரு க்ரைம் மூவியாக கொண்டு போகிறாங்க. ஃபுல் ஆக்ஷனு, அதே மாதிரி பிளட்டெல்லாம் பயங்கரமாக தெரிக்குது. ட்ரைலர் பார்த்த அளவு ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அருண் மதேஸ்வரனோட டைரக்ஷனாக இருக்கட்டும், நம்ம அனிருத்தோட இசையாக இருக்கட்டும், ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தோட ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி நடக்குதுன்னா, ஒரு வேன் வந்து அமைதியாக வருது. அங்கே வந்து ஒருத்தவங்க கதறிட்டு இருக்காங்க. அது கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவங்க உயிர் போகுது, சுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜையும், அதாவது நம்ம தேவதாஸையும், நம்ம இவங்களையும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்த காமிச்சதுக்கப்புறம் அவங்க ஒரு பிளான் ஒன்று பண்ணுறாங்க. என்ன பிளான்னா, யார் யார் வந்து தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி ரெண்டு பேர் பேசுகிறாங்க. அதனால் கல்கட்டாக்கு போய் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணலவே தெரியுது. அதாவது நம்ம தேவதாஸ் பொறுத்தளவு, லோகேஷ் கனகராஜ் பொறுத்தளவு யாரை கொள்கிறாங்கன்னா, போலீஸ்காரங்களாக பார்த்து கொண்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை யாரை கொண்டுட்டு வராங்கன்னா, நம்ம டாக்டர் ஆளுகளாக பார்த்து கொண்டுட்டு வராங்க. இது எதுக்காக கொள்கிறாங்க? இது வந்து கொள்றதுன்னா நார்மலாக கொள்வது கிடையாது. ட்ரைலர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ஒரு 15 செகண்ட் போனதுக்கப்புறம் தான் இந்த சீக்வன்ஸ்லாம் நடக்கும். ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் போலீஸ்கார் சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து போலீஸ்காரை கொள்கிற, அவள் வந்து டாக்டரை கொள்கிறா, அவள் என்ன தேவை அப்படின்னு சொல்லி கெட்ட வார்த்தை மாதிரி பேசி விட்ருவாங்க. அப்போ வந்து லோகேஷ்க்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். தேவதாஸ் போலீஸை கொள்ளுவேன், டாக்டரை கொள்ளுவா வந்து பயங்கரமாக கோவம் வந்துடும். அந்த கோவம் வந்ததுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கிற ஆளுகள் எல்லாத்தையுமே வந்து கொள்ளுவார். அந்த ட்ரைலர் கட்லேயே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க. அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளியர் கட்டாக இருந்துச்சு. லோகேஷ் அவரும் இந்த அளவு நடிப்பாருன்னு எதிரே பார்க்கவே இல்லை. அவர் டைரக்ஷன் எல்லாமே வந்து டேரக்ட் நிறைய படம் பண்ணியிருக்காரு. லியோ பண்ணியிருக்காரு, அதுக்கு முன்னாடி கைது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி படத்தில் நிறைய பண்ணியிருந்தாலும் இவர் ஹீரோவாக நடிக்கிச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரியாக வெளியே வருதுன்னா பெரிய விஷயம் தாங்க சொல்லணும். அருண் மதேஸ்வரன் நல்லாவே எடுப்பார். சன் பிக்சர் அவங்க தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கண்டிப்பாக படத்தை பார்த்து நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஆனால் ட்ரைலர் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் கையன்றனா தனியாக கிடக்குது, இன்னொரு பக்கம் ஒருத்தனை சுட்டு தடன்னு அப்படியே சுட்டு தள்ளுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லோகேஷும் நம்ம ஹீரோயினும் பேசிக்கிறாங்க. உன்னை ஒரு இடத்துல கொண்டு போய் விடுறேன், கல்கத்தா போயிடுறேன் பேசாமல் அப்படின்லாம் கேட்குறாங்க. எல்லாம் கேட்டதுக்கப்புறம் பயங்கரமாக மறுபடியும் அடுத்தடுத்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி தான் ட்ரைலர் கட்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. டிசி படத்துக்கு யாரையும் வெயிட் பண்ணி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிசி படத்துக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி க்ரைம் படம்லாம் நான் அதிகமாகவே பார்ப்பேன். நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். டிசி படத்துக்கு ரிவ்யூ யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக டிசி படம் வரட்டும், கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க, டேட்டா மென்ஷன் பண்ணவே இல்லை. பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. லோக்கியோட ஆக்டிங்காக இருக்கட்டும், நம்ம சந்திராவோட ஆக்டிங், ஹீரோயின் ஆக்டிங் அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ட்ரைலரில் தெறிக்கி விட்ருக்காங்க, படத்தில் தெறிக்க வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு அப்டேட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உன்னை எங்கே சேஃபாக விட்டு போகிறேன்.